ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் கேரட் வச்சு சூப்பராக நல்ல டேஸ்டியான க்ரீமியான கேரட் ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். கேரட் இருந்தால் ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி பாயாசம் செஞ்சு பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம் கேரட் எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் கேரட்டு. இதை மேல் தோலை சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக துருவி எடுத்து வச்சுக்கோங்க. பெருசாக துருவும் போது தான் உங்களுக்கு அந்த பாயாசம் குடிக்கும்போது வாயில் கடிப்படுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. 80 கிராம் ஜவ்வரிசி இருக்கும். நான் சின்ன மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதுலேயே நீங்கள் பெரிய ஜவ்வரிசி இல்லை நைலான் ஜவ்வரிசி கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ஜவ்வரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பெரிய ஜவ்வரிசி எடுத்தால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. இதை நம்ம ஊற வைக்க தேவையில்லை, கழுவி மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் 1 கப் பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. நம்ம ஜவ்வரிசி அளந்த அதே கப்பில் கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதுங்க, பாகுபதம் எடுக்க தேவையில்லை. நீங்கள் நல்ல பாயசம் தித்திப்பாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் 1/2 கப் வெல்லம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது அளவான இனிப்பாக தான் இருக்கும். இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து விடுங்க. லேசாக முந்திரி பருப்பு செவந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 10 காய்ந்த திராட்சை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த நெய்யிலேயே நம்ம துருவி வச்சுருந்த கேரட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு இதை கைவிடாமல் தொடர்ந்து நல்லா வறுத்து விடுங்க. அந்த நெய்யிலேயே கேரட் நல்லா வதங்கி நல்லா வாசனை வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நம்ம ஜவ்வரிசி எடுத்த அதே கப்பால் 4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இந்த பால் கரெக்டாக 800 ml பால் இருக்கும். இப்போது இதிலையே நம்ம கழுவி வச்சுருந்த ஜவ்வரிசியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 8 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க. அப்பப்போ இடையில இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா பால் பாத்திரத்தில் அடிப்பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசியும் கேரட்டும் நல்லா வெந்து வந்துருச்சு. ஜவ்வரிசி பாருங்கள் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு மாறி இருக்கும். அதே மாதிரி கேரட் நம்ம நல்லா நெய்யில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பாலில் வேக வைக்கிறோம். கேரட்டுமே உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் கெட்டியான பதத்தில் இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 2-3 நிமிஷம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கரைசலை இந்த மாதிரி ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளை கரைசல் சேர்க்கும்போது பால் திரிஞ்சு போகாது. அதே மாதிரி நீங்கள் இந்த பாயாசத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பால் நல்ல ஃப்ரெஷ்ஷான பாலாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதான், பாயசம் ரெடி ஆயிருச்சு. இதில் கடைசியாக இப்போ நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் இல்லைன்னா நீங்கள் 2-3 ஏலக்காயை நல்லா இடிச்சிட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதித்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா சூடாக குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கேரட் ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாதிரி இதே அளவுகளோட இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.